நான் சும்மா தோட்டத்துல கேஷுவலா நடக்கலாம் தான் போனேன். அப்போ விமல் இங்க கொஞ்சம் வாயேன். என்ன? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன கொஞ்சம் தூக்கி விட. என்ன மசமசன்னு நிக்கிற? தூக்கு. அது பெருசா இருந்தா என்ன, சிறுசா இருந்தா என்ன, பறிக்க போறது இவன். கதைய சொல்ல விடுறா. நாங்க அப்படியே கொஞ்சி கொலாவிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பாத்துட்டாங்கடா. யாருடா? முத்துவா? இல்லடா, காவேரி. அவ பார்த்தா என்னடா? சென்னையில சுனாமி வந்தா செங்கல்பட்டு நடுங்கிறது இல்லையா? கதையே கேளுடா. ஏய் நீயா? வேற யாரையாவது எதிர்பார்த்தீங்களா? இல்ல செல்லம், நான் வேற யார நினைக்க போறேன். அதென்ன அவகிட்ட கொஞ்சம் கொளறிக்கிட்ட? ஒரு ஹெல்ப் கேட்டா அதான் ஒரு மனிதநேயத்தோட இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மனிதநேயம் என்கிட்ட இல்லையா? நான் அப்படியே காவேரியோட செம்ம மஜால இருக்கும்போது திடீர்னு ஒரு மெசேஜ்ரா. It's your phone speaking. You have a new message. யாருன்னு பார்த்தா சௌந்தர்யா. கம் டு மை ரூம் அர்ஜென்ட். முத்து, அததான் டவுனுக்கு அனுப்பிட்டேனே. எனக்கு வயிறு கொஞ்சம் கடமுடான்னு இருக்கு. நான் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரட்டுமா? அத இங்க இருக்குல்ல. இல்ல, யார் ரூமுக்கே போயிட்டு வந்துடுறேனே. அப்படி என்னதான் அர்ஜென்ட்னு சௌந்தர்யா ரூமுக்கு போனேன்டா. அங்க ஃபுல் மூட்ல இருந்தா. திடீர்னு அதுக்குள்ள காவேரி மெசேஜ் அனுப்பிச்சிட்டா. அவளை போய் அவளை சமாளிக்கிறதுக்குள்ள திரும்ப சௌந்தர்யா கூப்பிட்டா. திரும்ப சௌந்தர்யா ரூமுக்கு போவ, திரும்ப காவேரி கூப்பிட. இங்க ஓட, அங்க ஓட, இங்க ஓட, அங்க ஓட. அப்பாடா, ஐயோ முடியல, செம்ம டயர்டா. சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். கிளம்புங்க, எல்லாம் காலேஜுக்கு போலாம். சொல்லிட்டு போடா. யூடியூப்ல சகிலா படம் பார்க்கும்போது ஷட் டவுன் ஆன மாதிரியே இருக்குடா. என்னடா எப்ப பார்த்தாலும் ஃப்ரீசர்ல வச்ச பாடி மாதிரியே இருக்கீங்க. மீதி கதையை சொல்லிடுறா. நான் அங்க இருந்ததே 2 நாள் தான்டா. அவ்வளவுதான்டா சொல்ல முடியும். நல்லா யோசிச்சு பாரு, ஏதாவது மறந்துருப்பிய. இவனுங்கதான் நம்ம எதை சொன்னாலும் நம்புறானுங்களே. வீட்டுத்தான் பார்ப்போம். எஸ், யூ ஆர் ரைட். அன்னைக்கு காலையில் நான் குளிக்க போனேன்னா பாத்ரூம்ல சோப் இல்ல. நான் காவேரி கிட்ட தான் கேட்டேன். ஆனா வந்தது காவேரி, சோப் எடுத்துட்டு வா.
ஏய் நீயா? இவன் சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியலடா. அப்போ ஒண்ணு பண்ணுவோம், போய் பாத்துருவோம். எங்கடா? உன் மாமா வீட்டுக்கு. டேய் அவருக்கு உடம்பு சரியில்லடா. டேய் நீ வண்டி எடுக்கிறியா இல்ல வண்டியா திட்டு வாங்குறியா? டேய் அதுக்கு இல்லடா. டேய் 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 சொன்னா கேளுடா டேய். டேய் போதும் வாடா. நாளைக்கு மாறி போகும் ஊரு, நாங்களெல்லாம் போட்டு வர ராஜனோட பாரு, தூரத்துல நின்னுக்கிட்டு வெட்டி வச்சு போரு, துள்ளிக்கிட்டு தொட்டு புட்ட தோறு. தில்லிருந்தா எங்கள மடக்கு, தந்தன பாட்டு, தப்பிச்சிட்ட இங்க இல்ல வேட்டு. எத்தனையோ இருக்கு, கல்லு இல்ல முல்லை இல்ல பாதை இல்ல நமக்கு, பச்சை புள்ள நாங்க இல்ல போடுவோமே ரூட்டு, பச்சை லைட்டு போட்டு வச்சு எதுக்கு பிரேக்கு. முத்து, என்னம்மா காவேரி எங்க? அவ அம்மாக்கு உடம்பு சரியில்லையாம்மா, ஊருக்கு போயிருக்கா. என்ன கண்ணு? ஒண்ணும் இல்ல. ஓ ம். ஏன் 100 ரூபா? இவன் கண்ணில் பட்ட கட்டிங் அடிச்சிருவான். சில்லற காசு எடுத்து வச்சுமே. 100 ரூபா? காலையில் நான் கேட்டதுக்கு இல்லைன்னு. இரு ரிங் ஆகட்டும். டேய் இது என்ன பப்ளிக் பூத்தா? காசு இருந்தா தான் கடவுள்கிட்டையும் பேச முடியும். அதோட சிம்பாலிக்கு தான் இது. தாயே மகமாயே நாளைக்கு கச்சேரி கலக்கட்டும் தாயே. டேய் என்ன சௌந்தரியம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. இந்த பொண்ணுங்க இவங்க சொந்தக்கார பிள்ளைங்க, டவுன்ல இருந்து வந்திருக்காங்க. அப்ப சௌந்தர்யா அவதான் அவங்க அப்பன் தொழிலே பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அவ போனதுல இருந்து மனசு கிடந்து தவிக்குது. பாவம் அங்க என்ன கஷ்டப்படுறாளோ தெரியல. சரி சரி விடுங்கம்மா, எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும். நமக்கு மேல ஒருத்தர் இருக்காரு இல்லையா? என்ன விதி இப்படி பண்ணிட்டே? இன்னும் கொஞ்ச நேரம் பேசி இருக்கான்ல, போயிடுச்சு பாரு. உன்னோட பாட்டுக்கு நான் தாளமா? போடா போ. விஜய் விஜய், நம்ம ஊர்ல ஜீன்ஸ் போட்ட பொண்ணுல பாத்திருக்கியா? நீ ஜீன்ஸவே பாத்திருக்க மாட்ட. சை Hey! Yay! Hey! வீடு வந்துருச்சுடா. முத்து வாங்க தம்பி. இவன் சொன்ன கதைப்படி காவேரி வந்து கண்டுபிடிக்குன்னு பார்த்தா வேலைக்காரன் வந்து நிக்கிறான். காவேரி எங்க? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஊருக்கு போயிருக்கு. அடுத்த வாரம் வந்துருவா. முத்து தம்பி லக்கேஜ்லாம் ரூம்ல வச்சிரு. சரி. நான் போய் மாமா பாத்துட்டு வரேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இவர்தான் எங்க மாமா. டேய், நான் சொல்லல, சௌந்தர்யா. சௌந்தர்யா என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ. சௌந்தர்யா, நானும் பசியோட தான் இருக்கேன். சொன்னதெல்லாம் ரியலா இருக்கும் பார்த்தா ரியலா இருக்கு. டேடி சுமாரா. மாமா, நாங்க இப்பதான் ஊர்ல இருந்து வந்தோம். நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க போய் குளிச்சுட்டு வந்துடுறோம். டேய் வாங்கடா. நீயும் டபுள் மீனிங்ல பேசி பார்த்தா அவ கண்டுக்கவே இல்ல. அதுக்கெல்லாம் ஒரு நேரம் காலம் வேணாமாடா. டேய், நான் சொல்ல நேரங்காலம் வருங்கிற. வரும், ஆனா வராது. சரி மச்சி, எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிடுங்க. நான் இப்ப உடனே வரேன். ஹேய், எங்க ஓட பாக்குற? பேண்டே வந்துச்சு, எதுக்குடா பெல்ட்? டேய், இப்போ என்ன, நாங்க கொஞ்சி கொலாவறத நீங்க பார்க்கணும். அவ்வளவுதான். விடு. முத்து, என்ன தம்பி? சௌந்தர்யா கிட்ட நான் காஃபி போட்டு எடுத்துட்டு சொல்லு. போ. அவங்க தோட்டத்துக்கு போயிருக்காங்க. அப்படியா? சரி, அப்ப நீ போய் போட்டு எடுத்துரு போ. 5. டேய் மச்சி, வாங்கடா வாங்கடா வாங்கடா. ஓகே, அப்புறம் அத பாக்கல, இத பாக்கல, பேண்ட் வந்துச்சு, பெல்ட் வந்துச்சு, இதெல்லாம் சொல்லுங்க. ரீல் இல்ல மச்சி, ரியல். வாட்ச் மை பெர்ஃபார்மன்ஸ். பாப்போம் பாப்போம். ஹாய். சௌந்தர்யா, ப்ளீஸ், நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். மச்சான் அவன் மேல கோவமா இருக்கா. மச்சானை தாண்டி போகணும்னு முயற்சி பண்றா. மச்சான் அவளை கை நீட்டி தடுத்து நிறுத்துறான். டேய், அது எங்களுக்கு தெரியாதா? இருடா, பொறுமையா இரு. என்ன நடக்குதுன்னு பார்த்து கரெக்டா சொல்றேன். அன்னைக்கு நானும் நீயும் கட்டி புடிச்சு உருண்டோம்ல, அது என்னோட தப்புல, என்னையோட தப்பு. அன்னைக்கு நாம கட்டி பொறண்டோமே, அதே மாதிரி இன்னைக்கு நாம கட்டி பொறலாமா? அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு நான் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, மன்னிப்பெல்லாம் வேண்டாங்க. சரி சரி. அதுக்கு அவ என்ன சொல்ற தெரியுமா? இப்ப வேடா அப்படின்னு சொல்றா. ஏதோ ஒரு வேகத்துல உங்களை தூக்கிட்டேன். சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லைங்க, அதெல்லாம் நான் அன்னைக்கே மறந்துட்டேன். நான் வேணும்னா உன்னை அப்படியே தூக்கட்டுமான்னு கேக்குறா நம்ம மச்சான். இன்னையில இருந்து நாம 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாம 2 பேரும் இன்னைக்கு நைட்டு ஒன்னா சேர்ந்து இருக்கலாம்னு சொல்றா நம்ம மச்சான். ஓகேவா? சரிங்க, நான் கொஞ்சம் மெடிசன் ரெடி பண்ணும், அப்புறம் பார்க்கலாம். சரி சரி சரி, வாங்க. ஓகேங்க, இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் மீட் பண்றோம். ஓகேவா? நாம 2 பேரும் இன்னைக்கு நைட்டு ஒன்னா இருப்போம். கதவை சாத்த வேணாம்னு சொல்றான். டேய், எப்படி பாத்தியா? ஹலோ, யாரு? முத்துவா? ஆமா சின்னையா, சௌக்கியங்களா? சௌக்கியம்தான். அப்பாவுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல, இப்பெல்லாம் எந்திரிச்சு உக்காடுறாங்க. ஓ, அப்படியா? ஆமாங்க ஐயா. ஐயா, என்ன முத்து? விமல் தம்பியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க ஐயா. அப்படியா?
அவங்கிட்ட போனை கொடு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஆமாட்டா செல்லம். இல்லடா செல்லம், ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் பிஸியா இருந்தா அதான் எடுக்க முடியல. சொல்லுடா. இவனுங்களை எப்படியாவது சரக்குத்தி படுக்க வைக்கணும். ஓகே. என்னடா யோசிச்சு நிக்கிற? நான் வந்த உடனே உனக்கு கால் பண்றேன். ஓகே. தூக்கமே தூங்க போற டைம்டா இது. இப்போ போய் வர சொல்றா. ஆமா, நீதான் சோப்புக்கே சோப்பு போடுவியே. டேய், அதான் லைவா பார்க்க போறல. டேய், முத்து வந்துருவான், அதுக்குள்ள அடிச்சிடணும். சபாஷ், சரியா சொன்ன மச்சி. முத்து சார் சென்னையா போன்ல. முத்து, நீ போய் மாமாவை தூங்க வச்சுட்டு வா, அப்புறம் பாத்துக்கலாம். சரியா? சொல்லுங்க தான். விமல் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தான். அப்பா எப்படி இருக்காரு? முன்னைக்கு இப்ப நல்லா இருக்காரு தான். நீங்க எப்படி தான் இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். சரிதான் சரிதான். அத்தான் ஒரு நிமிஷம் தான்.